சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்தவுடன் பாஜகவிலிருந்து சில உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள். நயினார் நாகேந்திரன் அப்படி பரபரப்பாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. எப்படி திமுக ஆட்சி அமைய போகுது தமிழ்நாட்டில், திமுக தலைமையிலான ஒரு அரசில் எப்படி பாஜகவுடைய உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே குழம்பிட்டாங்க. பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ச்சியாக அவங்க மேடைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அணியில் குழப்பம் இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கட்சிக்குள்ளே உங்கள் அணியில் குழப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக பாருங்கள், திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில் முட்டல் இருக்குது, மோதல் இருக்குது, இதையே சொல்லி காலம் கடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற ராஜ்யசபா தேர்தலில் திமுக ஆதரவோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒருவர் போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பு எதை உணர்த்துகிறதுனா, திமுக அணியில் தான் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் மட்டுமல்ல, கடந்த 2 தேர்தல்களாக போட்டி போடக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுக அணியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இணைஞ்சிருக்கு. பல இன்னும் சின்ன சின்ன கட்சிகளும் திமுக அணிக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஒரு அரசு தான் அமையப்போகுது.